நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இனிமே நீங்களும் நானும் அண்ணன் தங்கச்சிக்கிற உறவே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இன்னைய வரைக்கும் தங்கச்சி தங்கச்சின்னு எங்க உயிரை எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அதுல இருந்து எங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சு. திரும்பியே பார்க்காத, அப்படியே போயிடு. போறேன், ஆனா போறதுக்கு முன்னாடி நான் கண்ணீர் விட்டு போறேன். என் மனச நோக்கடிச்ச நீங்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க. என் பாவம் உங்களை சும்மா விடாது. அண்ணி அண்ணி போகாதீங்க அண்ணி. அண்ணி நல்லா உங்க சாபம் பழிச்சிடும். நீங்க பிறந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துட்டு போங்க அண்ணி. நான் கூடவே பிறக்கலைன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் பிறந்த வீடு இருந்தா என்ன அழிச்சா என்ன? அண்ணி அப்படி சொல்லாதீங்க அண்ணி. அண்ணி போகாதீங்க அண்ணி. அண்ணி வள்ளியம்மா, அவ நின்ன இடத்துல சாணியை கரைச்சு தெளிச்சுட்டு உள்ளவா. எங்க மாப்பிள்ள வடமலைக்கு பரிவட்டத்தை கட்டுங்க. உன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் உப்பு காரம்லாம் தெரியாதுமா. பாசத்துக்கு முன்னாடி இந்த உப்பு சர்க்கரை இதெல்லாம் கிடையாதுமா. எந்த காரணத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஒன்றை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. உரிமையோட சொத்தை கேட்கிற மாதிரி சண்டை போட்டு கடைசியில சொத்தே வேண்டான்னு வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்க போறேன். வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கேன். நீதான் இந்த வீட்டை பிடிச்ச விரையமா இருந்த. நீ இல்லன்னு தலைமொழிகிட்டோம்ல, இனிமே நாங்கள் அமோகமா இருக்கோம். இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிவு தெரியாம உள்ள விடாத என்ன? சுமாரா அவனே டென்ஷன் இருக்கான், நீ வேற உருமா கட்டுறியா? போடா உள்ள. நீ சுமார் சித்தப்பா, அவங்க எப்ப பார்த்தாலும் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீ முடிவு தெரிஞ்சாகணும். ஆமாண்ணே, நானும் ஒரு முடிவோட தான் இருக்கேன். வரட்டும், அவளை பாத்துக்கிறேன்.
நில்லாங்க. படமல, நான் சொல்றது கொஞ்சம் சும்மா இருங்க சித்தப்பா, பேசாதீங்க. எங்க வந்த? எங்க வந்த? எப்ப நான் சொல்ல சொல்ல கேட்காம என் பேச்ச மீறி உன் அண்ணன் வீட்டுக்கு போனியோ, இனி இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, வெளியே போ. நான் ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கேன். நீங்களும் என்ன நோகடிக்காதீங்க. நீ எங்களை நடு தெருவுல கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைச்சுதானே உன் அண்ணனுங்களுக்கு சாதகமா வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்க. அதனால தான் நானே இப்ப நடு தெருவுல வந்து நிக்கிறேன். வெனை விதிச்சவங்க வெனை தானே இருப்பாங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்ல சொல்ல கேட்காம அந்த வீட்ல காலடி எடுத்து வச்சவங்க பொண்டாட்டி இனிமே இந்த வீட்ல காலடி வைக்க கூடாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? உடம்பு உழைப்பே இல்லாம ஓசில உட்கார்ந்து சாப்பிடுற நீயும் அக்காவும் அக்கா புருஷனும் உங்க யாருக்கும் என்கிட்ட பேசுறதுக்கு யோகிதை இல்ல. இங்க பாருங்க, அம்மா இல்லாத குறை உனக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானும் அக்காவும் இந்த வீட்ல இருக்கோம். எப்போ உங்க பொண்டாட்டி இவ்வளவு கேவலமா பேசிட்டாங்களோ அதுக்கப்புறம் நாங்க இந்த வீட்ல இருக்க மாட்டோம். நீ சும்மா இருமா. நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நீ என் தங்கச்சி வெளியே போன்னு சொல்றியா? நான் ஒன்னும் உன் அண்ணன் தம்பிங்க மாதிரி ஈவருக்கு இல்லாதவன் கிடையாது. இது பாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிங்க ஏன் கூட தான் இருப்பாங்க. நீ முதல்ல வெளியே போ. வெளியே போங்கறல்ல. டேய், அவ என்ன அவங்க அண்ணன் வீட்டுக்கு வடை பாயசம் சாப்பிட போனா? அவங்க பண்ண அக்கிரமத்துக்கு நியாயம் கேட்க போயிருக்காடா. ஏன்னா போற இடத்துல என்னாச்சு ஏதாச்சுன்னு யாராவது ஒருத்தர் கேட்டீங்களாடா? அதெல்லாம் கேட்காம அவ வந்த உடனே போங்கிறீங்களே, அவ எங்கடா போவா? இது உங்களுக்கே நியாயமா இருக்காடா? சித்தப்பா, நீ கொஞ்சம் வாயை மூடு. ஆமாண்டா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் அங்க எங்க ஓடணும். நான் நியாயம் பேசினா வாயை மூடணுமா? ஓடா. அப்போ அண்ணன் சொல்ல சொல்ல கேட்காம இவங்க போனது மட்டும் நியாயமா? வாயை மூடு. இவனுக்கு இப்படி தூபம் போட்டு போட்டு இவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீ உங்க அக்காலும் தாண்டி. இத பாரு, புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனை இருந்தா சேர்த்து வைக்கதான் பார்க்கணுமே தவிர பிரிச்சு வச்சு பார்க்க கூடாது. சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? மா, நீ உள்ள போமா. சித்தப்பா, அப்படின்னா அந்த கையெழுத்தை இவங்க போட்டாங்களா இல்ல இவங்க அண்ணனுங்களே இவங்க கையெழுத்தை போட்டாங்களான்னு கேளுங்க மாமா. ஆமாண்டி அம்மா, மழை விட்டும் துவானம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்பதான் இவனை ஆஃப் பண்ண, நீ ஆன் பண்ணிட்டியா? நீ சுமார் சித்தப்பு, அது எப்படி அவங்க எங்க அண்ணனுக்கு தெரியாம வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கலாம்? இந்த வீட்டுக்கு தெரியாம எத்தனையோ தடவை எவ்வளவோ கீழ்த்தரமான காரியங்கள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க தம்பி. அதெல்லாம் நான் இப்ப பேசினா நீங்களும் உங்க பொண்டாட்டியும் மூஞ்சிய கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? நீங்க இந்த குடும்பத்துக்கு செஞ்ச கெட்டதெல்லாம் இப்ப உங்க அண்ணனுக்கு நல்லதா தெரியுது. ஆனா இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்சதெல்லாம் இப்ப தப்பா தெரியுது. பரவாயில்ல, என்ன கேள்வி கேட்கிற உரிமை இந்த வீட்ல என் புருஷனுக்கு தவிர வேற யாருக்குமே கிடையாது. அதான் சொல்றாங்கல்ல, நல்லா கேளுங்கண்ணே. சித்தப்பா, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? இவளுக்கும் எனக்கும் ஒத்து வராது. இனிமே நிக்காம வெளியே போக சொல்லுங்க. போங்கிறியே, அவ எங்கடா போவா? நீயே கதின்னு அவங்க அண்ணன் தம்பிகளை தூக்கி எறிஞ்சிட்டு அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை போய் போன்னு சொல்றீங்க, ஆளாளுக்கு பந்தாடுறீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? இது கடவுளுக்கே பொறுக்காதுடா. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அவ எப்படி என் குடும்பத்துல இருக்க முடியும்? வாய மூடுறா. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் சொல்லிதாடா எங்க அத்தாச்சி உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா. இத பார், அவ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். சும்மா முறுக்கு எடுத்துட்டு போய் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. அவளை கூட்டிட்டு உள்ள போ. ஓஹோ, போறியா? போடா. எப்ப இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்லையோ நான் ஏன்டா இந்த வீட்டுல இருக்கணும்? அம்மா, நீ வாமா போலாம். எங்கேயாவது சத்திரத்தை இருக்கலாமா? வா வாமா. சித்தப்பா, அவளை உள்ள போ சொல்லுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், இனிமே அவ இந்த வீட்டுல இருந்தாலும் அவ என் கூட பேசக்கூடாது. அவ யாரோ நான் யாரோ மாதிரி தான் இருக்கணும். அவ கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அதுக்கு சம்மதம்னா உள்ள வர சொல்லுங்க. இப்ப மட்டும் என்ன, நான் அப்படித்தானே இருக்கேன். அழகம்மா, இப்பதான் பிரச்சனை தீர்ந்தது. இதுதான் சாக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வேற பிரச்சனையை உண்டாக்கிடாதீங்க. உள்ள போய் உங்க வேலையை பாருங்க. போடா. என்ன பள்ளியாரே, சரி லூசா இருக்காரு இந்த அண்ணன். பொன்னாடி இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறாரு, இல்லாத ஒரு பேச்சு பேசுறாரு. என்ன மனுஷன் இவரு?
எல்லா ஆம்பளைங்களுமே அப்படிதான். பிள்ளையார நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவங்க எவ்வளவு பேசினாங்க, நம்மளால பதில் சொல்ல முடிஞ்சதா? எல்லாமே உங்களாலதான். இந்த வந்துட்டேண்ணே. பாத்தியா, தலைக்கு வால் தப்பாம பிறந்திருக்கு. என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. இனிமே என்ன எங்க பார்த்தாலும் அப்படியே மூச்சை திருப்பிக்கிட்டு போயிடுங்க. இனிமே நீங்களும் நாடு அண்ணன் தங்கச்சிக்கிற உறவே கிடையாது, கிடையாது. லைன்ல இருங்க, அண்ணகிட்ட கேட்டு சொல்றேன். அண்ணே, சைட்ல இருந்து இன்ஜினியர் பேசுறாரு. எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேக்குறாரு. நான் வரலன்னு சொல்லுப்பா. சார், அண்ணா வரலையா? வீட்லயே உட்காந்து புலம்புறத விட சைட்டுக்கு போய் ஏதாவது வேலை பார்க்கலாம்ல. எங்க நிம்மதியா வேலைக்கு போற மாதிரியா என்ன வச்சிருக்கீங்க? பிள்ளைங்க தான் வீட்டை விட்டு போயிடுச்சு இல்ல, அப்புறம் போய் வேலையை பார்க்க வேண்டியதானே. யார வில்லங்கன்னு சொன்ன? அவ தாண்டி இந்த வீட்டுக்கு யோகக்காரி. அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல மகாலட்சுமி தங்குச்சு. அப்பேற்பட்ட புண்ணியவதிய இந்த வீட்டுக்கே சம்பந்தம் இல்லைன்ற அளவுக்கு ஆக்கிட்டியே. தாலி கட்டினவளாச்சேன்னு மரியாதை கொடுக்கறனே, ஏண்டி என்ன மிருகமாக்குற? செத்தா கூட மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு போயிருக்கா. அந்த தங்கச்சியை ஏத்துக்கிட்டு என்ன அடிக்கிறீங்கல்ல, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவ மனச நோகடிச்சதே நீதாம்மா. நல்லா யோசிச்சு சொல்லு. நீ என் பொண்டாட்டி இருக்கிறதுனாலதான் என் தங்கச்சிங்கிற உறவை இழந்துட்டு நிக்கிறேன். என் தங்கச்சி வாயில சாபம் வாங்கி கொடுத்துட்டே. இது உனக்கே நல்லா இருக்கா? இருக்கிறவங்கள பத்தி கவலைப்பட துப்பு இல்ல, தலை முழுங்கினவளை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொலை பண்ணிடுவோம், உன்னை கொலை பண்ணிடுவேன். ஆமாமா, நீங்க கொலை பண்றதுக்காக தானே என்ன உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்காங்க. வாயில் திறக்காதடி. நான் எதுவும் வேண்டாங்க. எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என் மேல பழி விழுந்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுமேன்னு பண்ணிருக்கேனே, அத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம என் மேலேயேவா கை வைக்கிறீங்க? இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டுல இருக்கலாம். நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஐயோ அக்கா, அம்மா ஓடி வா, அங்கே இருந்துக்க. இந்த பக்கம் வராத. அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. சும்மாடா, என்னத்துல பொறுமையா இருக்கிறது? இவளால வந்ததாண்டா இவ்வளவு. அவ இந்த வீட்டை விட்டு தொலைட்டு முதல்ல. என்னக்கா இது? அக்கா அக்கா, நான் சொல்றத கேளுங்கக்கா. மாமா ஏதோ அவசரத்துல அப்படி சொல்லிட்டாருக்கா. அக்கா வேண்டாக்கா. அக்கா, இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நான் நல்லது பண்ணனே, அது உங்க மாமா கண்ணுக்கு தெரியல. இனி நான் இந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? ஐயோ, அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுக்காதீங்கக்கா. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம யோசிச்சு ஏதாவது பண்ணலாம்க்கா. அக்கா, என்னால இனிமே பொறுக்க முடியாது வள்ளி. பொறுத்து இருந்ததெல்லாம் போதும். அம்மா, அப்பா கூட இருக்கலாமா ப்ளீஸ் மா. ஏய், நீ என் கூட வரியா இல்லையா? மாமா, அக்கா போட்டியில எடுத்துட்டு கிளம்புறாங்க. ரத்னாவையும் கூட்டிட்டு போறாங்க. போகாதன்னு சொல்லுங்க மாமா. போட்டுமா இவ.
என் தங்கச்சியும் என்னையும் பிரிச்ச பாவத்துக்கு அவ இந்த வீட்டை விட்டு தொலைட்டுமா. ஐயோ மாமா, என்ன மாமா யாருமோ உங்களுக்கு இப்ப புரியாது, நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ணி தயவு செஞ்சு போயிடாதீங்க அண்ணி. நீங்க இங்க இருந்தா தான் குடும்பமே நல்லா இருக்கும். அவரே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இருக்க போறேன் சொல்ல? பாடி. ஐயோ அக்கா, அண்ணே. மாமா, அக்கா, ஐயோ அக்கா, போகாதீங்க அக்கா, please அக்கா, வேண்டாம் அக்கா. உங்க அண்ணன் கிட்ட அடிபட்டு மிதிப்பட்டு இந்த வீட்ல கிடக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? எங்க வீட்ல என்ன தாங்குவாங்க, விடுங்க என்ன. அண்ணி வேண்டாம், நீ சொன்ன கேளுங்க, நீ போகாதீங்க. அண்ணி அண்ணி சொன்ன கேளுங்க, நீ வேண்டாம், அண்ணி போகாதீங்க. நாம நினைச்ச மாதிரி 2 குடும்பமும் பிரிஞ்சிருச்சு சார். பிரிஞ்சது சந்தோஷம்தான், ஆனா செல்லம்மா தெருவுக்கு வரலையே. எல்லாம் நாம நினைச்சபடியே நடந்துட்டு அப்புறம் கடவுள் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? ஏதோ இந்த அளவுக்காக நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சந்தோஷப்படுங்க. அடுத்தாப்புல செல்லம்மா நடுத்தருவுக்கு வரணும். அதுதான் நம்ம அடுத்த கட்ட பிளான். எதையுமே நம்ம ஆர்வப்படக்கூடாது சார். அடுத்த பிரச்சனையை உடனே நம்ம செல்லம்மா வீட்டில் போடணும். போட்டுருவோம், சீக்கிரமே போட்டுருவோம். ஆமா, கவிதா ரத்னவேலுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறதா ஒரு பிளான் இருந்துச்சே, அது எந்த லெவல்ல இருக்கு? கவிதா செல்லம்மாவை பார்த்து பேசியிருக்கா. சென்டிமெண்டலா பேசினா செல்லம்மாவை கவுத்துடலாமே. ரத்னவேலுவை கல்யாணம் பண்ணிக்க செல்லம்மா சம்மதிச்சிருப்பாளே. ஒத்துக்கல சார். முதல்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியட்டும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, அதுக்கப்புறமா பேசி பார்க்கலான்னு சொல்லியிருக்கா. அவகாசம் கொடுன்னு செல்லம்மா சொல்லிட்டால, அப்போ கவிதா ரத்னவேலு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்னு அர்த்தம். எப்படி சொல்றீங்க? செல்லம்மாவுக்கு ஒரு விஷயத்துல இஷ்டம் இல்லைன்னா ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிருவா. யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டான்னா அவ கவிதாவுக்கு ஏதோ நல்லது பண்ண போறான்னு அர்த்தம். நீங்க சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா செல்லம்மாவை பழி வாங்குறத கவிதா பார்த்துக்குவா சார். நாம நினைச்சது ரொம்ப ஈஸியா நடந்துரும். எது நடந்தாலும் தை மாசத்துக்குள்ள நடந்தாகணும். ஏன்னா மாசி மாசம் என் பொண்ணு பெரிய நாயகியுடைய பிறந்த நாள் வருது. அதுக்கு அவ இங்கே வரா. அவ பிறந்த நாளைக்கு முன்னாடி செல்லம்மாவுக்கு எந்த ஆதரவும் இல்லாம தனி மனுஷியை ஆக்கி காட்டுறேன்னு என் பொண்ணு பெரிய நாயிட்ட சபதம் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு பெரிய நாயகி இந்த மண்ணில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி வடமலையும் செல்லம்மாவும் பிரியணும். நாம பிரிக்கிறோம். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார். உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த செல்லம்மாவை பழி வாங்கணும்னு நீங்க எவ்வளவு வெறியா இருக்கீங்களோ அதை விட என் தங்கச்சி வெறியா இருக்கா. செல்லம்மா ஒன்னில்லமாக்கி நடுத்தரில் நிக்க வைக்கணும்னு நீங்களும் நானும் வெறும் மூளை மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஆனா என் தங்கச்சி அவ வாழ்க்கையை பணைய வச்சிருக்கா சார். என் தங்கச்சி கிட்ட இருந்து செல்லம்மா தப்பிக்கவே முடியாது. ஆமா, கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ஏன்னா பெண்களுக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தி ஆண்களை விட. உன் தங்க காலகட்டத்தில் கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போகணும். அதுக்காக என்னால் என்ன உதவி வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஏன்னா செல்லம்மாவை வீட்டை விட்டு அனுப்புறதுல என்னோட பங்கு இருக்கணும். இல்ல ஏன்பா கோடி வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டானா? அதெல்லாம் கொடுக்கலப்பா, வட்டியே கட்ட மாட்டேங்கிறான். அவன் எங்கிருந்து அசல கட்ட அப்போ எப்படி வசூல் பண்ண போற? என்ன பண்றது, சொல்லிட்டு வந்திருக்கேன். அடுத்த மாசம் சேர்த்து கட்டுறேன்னு சொல்லியிருக்கான். இந்த காப்பி வந்து இப்படி. என்னம்மா பெட்டி படிக்க தூக்கி நீ மட்டும் தனியா வந்திருக்க, மாப்பிள்ள வரல, என்ன விஷயம்? முத்தழகி, முத்தழகி, என்னமாச்சு? முத்தழகி, 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 அம்மா முத்தழகி, ஐயோ முத்தழகி, என்னம்மா இப்படி பொட்டியும் கையுமா நீ பாட்டு குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையாமா? முத்தழகி, ஏன் கண்ணு, என்னம்மா ஏன் இப்படி அழற? சொல்லுமா, என்னாச்சு? என்னன்னு கேளுங்க. முத்தழகி, எதுவுமே சொல்ற மாதிரி இல்லம்மா.
நன்றி கிட்ட மனுஷனோட குடும்பம் நடத்தினமே நினைக்கிறப்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏமாடி, மாப்பிள்ளைய பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அவர் ரொம்ப நல்லவர். உங்க மாப்பிள்ளைய நீங்க தான் மெச்சிக்கணும். எங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா நடந்தது? இப்ப சொல்லுங்க, உங்க மாப்பிள்ளை பண்ணது தப்பு தானே? தப்புதாமா. அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு நல்லது பண்ண ஒண்ணு மாப்பிள்ளை எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? அதான் பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்ச. இப்படிப்பட்ட ஆம்பளைங்களுக்கெல்லாம் கொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னதான் அவளுடைய அருமை என்னன்னு தெரியும். கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? பொண்ணு தப்பு பண்ணா பெத்த தாய் புத்தி சொல்லி அனுப்பணும். உனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக கூட வச்சு அவளுக்கு பேணு பார்க்க போறியா? இத பாருமா, 1000 பிரச்சனை இருந்தாலும் நீ அந்த வீட்டுல தான் இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஓடி வந்திருக்க கூடாது. நான் ஒண்ணும் ஓடி வரலப்பா, அவரு வேண்டான்னு ஒதுங்கி வந்துட்டேன். சரி, எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருக்க போற? நான் இங்க தங்குறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, என் பொண்ணை கூட்டிட்டு இப்பவே போறேன். பிடிக்குது பிடிக்கலங்கிறது இப்ப பிரச்சனையே இல்லம்மா. இத்தனை வருஷம் அந்த வீட்டுல கட்டு சட்டா குடும்பம் நடத்திருக்க, நல்ல பேர் எடுத்திருக்கிற. தோளுக்கு மேல பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வர்றது தப்பு தாயி. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உங்க பேச்செல்லாம் வட்டிக்கு கொடுத்தவங்க கிட்ட வச்சுக்கோங்க, பெத்த புள்ள கிட்ட காட்டாதீங்க. அவளே மனசு சரியா இல்லாம நாம இங்க இருக்கோமேங்கிற நினைப்பல ஆறுதலை தேடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. கல்யாணம் கட்டி கொடுத்து 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எண்ணி 8 தடவை தான் வீட்டுக்கே வந்திருக்கா. அவகிட்ட போய் புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இந்த பாரு விசாராச்சி, பொண்ணு பண்ண தப்புங்க. அவங்க அப்படிதாங்க பண்ணுவாங்க. அவ சரியாதான் பண்ணிருக்கா. இத பாரு, உன் புருஷனா வந்து கூப்பிடுற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போகாத. அப்பதான் ஆம்பளைங்களுக்கு புத்தி வருமா. நீ வா, வாடி வாடி கண்ணு வா. பெருசா பெத்த புள்ள கிட்ட உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஸ்வநாதா வந்துட்டால, 4-5 நாள் இருந்துட்டு அவளே போயிடுவா. நீ எதுக்கும் கவலைப்படாத, போ. செல்லம்மா, என்னம்மாச்சு? ஏமா அழற? ஏன்? போன ஆம்பளை பிள்ளைங்களோட ஒரு பொம்பளை பிள்ளையா என்னை ஏன் பெத்தீங்க? என்னம்மா கேள்வி இது? என் அண்ணன் தம்பி மாதிரி வருமா, என் பிறந்த வீடு மாதிரி வருமான்னு நான் எவ்வளவு பெருமையா இருந்தேன். ஆனா இதெல்லாம் போய் என்ன இவ்வளவு சீக்கிரமா அவன நான் நினைக்கவே இல்லை. ஏமா, உன் அண்ணங்களுக்கு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை? ஏதாவது சொல்லியிருந்தாலும் பரவாயில்லப்பா, ஏதாவது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. என் உறவே வேண்டான்னு என்ன வெட்டி விட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற? யார் விட்டு சொத்தை யார் பங்கு கேட்கறது? ஏப்பா, கேட்கற உரிமை இருக்கிறதுனால தானே கேட்கறான். என்ன உரிமை இருக்கு? அவ அம்மா உன் வீட்டுல பிறந்தது தானே, அதுக்காக பங்கு கொடுத்துட முடியுமா? கூட பிறந்தவளுக்கு சேர வேண்டியதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறானே, அவன்லாம் ஒரு மனுஷனா? இந்த வெத்து பத்திரத்தை வச்சுக்கிட்டு என் அண்ணன் தம்பி என்னை ஏமாத்த மாட்டாங்க. ஆண்டவன் ஏன் உனக்கு குழந்தை பாக்கியமே கொடுக்கலன்னு இப்பதான் தெரியுது செல்லம்மா. உன் கெட்ட எண்ணத்துக்கு தான் உன் வயிறு விளங்காம போயிருச்சு. சொல்ல வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கேன். நீ கையெழுத்து போட்டு கொடுத்த விடுதலை பத்திரம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. நீ இந்த வீட்டு மகளா இருக்கிற வரைக்கும் நாங்க வாழ முடியாது, வளர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உறவை அத்து விட்டேன். நம்ம வீட்டுல எப்படி எல்லாம் நடக்குது? நான் பெத்த பிள்ளைகளுக்குள்ளாரியா
இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. தெய்வமே, ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளார போட்டி போட்டு விட்டு கொடுக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு நிக்குதுங்களே. என்னம்மா சோதனை? செத்தாதான் நாங்க பிரிவோன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா காசு பணம் எங்களை உயிரோட சாகடிச்சிருச்சுப்பா. நூல் கூட உறவும் பொருள் கூடால் பிரியுங்கிற வார்த்தை என் வாழ்க்கையில உண்மையாயிடுச்சு. எங்க அண்ணன் தங்கச்சி பாசம் கேவலம் பணத்துக்காக தோத்து போக நான் நினைச்சு கூட பார்க்கல. பாரு, உன் அண்ணன் கடற்கரை வரட்டுமா? நான் அவங்கிட்ட கேக்குறேமா. வேண்டாப்பா, கேட்க வேண்டாம். இனிமே அந்த மனுஷன் எனக்கு அண்ணனும் இல்ல, நான் அவருக்கு தங்கச்சியும் இல்ல. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாத அளவுக்கு எங்க உறவு நாரி போயிடுச்சு. அண்ணன் தம்பி 3 பேர் இருந்து இன்னைக்கு நானாதே இருக்கேன்ப்பா. செல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீர் அடிச்சு நீர் விலகிறது இல்லம்மா. பொம்பளை பிள்ளைகளுக்கு பிறந்த வீட்டு பாசங்கிறது தண்ணியில இருக்கிற பாசி மாதிரிமா. சமயத்துக்கு அது காஞ்சு போயிருந்தாலும் தண்ணி வரும்போது துளுத்துக்குமா. எப்ப நான் நல்ல எண்ணத்தோட கொடுத்த வெத்து பத்திரத்தை என்ன உறவே இல்லைன்னு சொல்லி விடுதலை பத்திரமா மாத்திர அளவுக்கு அவங்க போனாங்களோ, இனிமே அவங்க இருக்கிற பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அழகு பார்க்கணும்னு நினைக்கிறவண்டி நீ எப்படி வெட்டிக்கிறத பத்தி பேசலாமாம்மா? பைத்தியக்காரங்க எந்த நேரத்துல இந்த மாதிரி பேசினாங்களோ. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நான் உங்ககிட்ட பேசுறேன். இல்லப்பா, இந்த பிரச்சனைய உங்ககிட்ட சொல்றதுக்காக நான் வரல. நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். என்னம்மா நீ பேசுற? அவனுங்க உனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. நான் அவங்கள சும்மா விட்டுலாமாமா? கேட்க வேண்டாமாமா? இனிமே இதை பத்தி பேசாதீங்கப்பா, முடிஞ்சு போச்சு. அவங்க சுயநலத்துக்காக இழக்க துணிஞ்ச இந்த தங்கச்சி இனிமே எந்த காலத்துக்கும் அவ கிடைக்க மாட்டான். கூட பிறந்தவங்களோட இருந்த உறவு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எனக்கு பிறந்த வீடுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு நீங்க மட்டும் தப்பா இருக்கீங்க. நீங்களும் என்ன கைவிட மாட்டீங்களப்பா. என்னம்மா செல்லம்மா இப்படி பேசுற நீ? உன்னை நான் கைவிட்டா அன்னைக்கு நான் செத்து போயிடுவேம்மா. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டேம்மா. என்ன மன்னிச்சிருக்குப்பா. நீங்க தனியா இருக்கீங்க, இங்க வந்து என் கஷ்டத்தை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறேன். ஐயோ, நான் மட்டும் வெளியே இருந்திருந்தா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை நடக்க விட்டுருக்க மாட்டேம்மா. நான் உள்ள இங்க வந்து கிடக்கிறதுனால என்னெல்லாம் நடந்து போச்சு பாத்தியா? எல்லாத்துக்கும் இந்த படுபாய் தான் காரணமா. வேண்டாப்பா, இதுக்கு நீங்க காரணம் இல்லப்பா. நீங்க காரணம் இல்ல, இதெல்லாம் என் விதி. நீ ஒண்ணு பண்ணுமா, என்ன முதல்ல வெளியேடுமா. நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும்னா நான் உடனே வெளியே வரணுமா. என்ன வெளியே கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தப்பா இருக்கேன். நீங்க கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்க. அது வரைக்கும் என் பிரச்சனையை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா இருக்கணும். ஐயோ என் கண்ணு. சார் போலாம். சுந்தரம், சுந்தரம்,
சுந்தரம், எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா. சரி சித்தப்பா, நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வரேன். சேமமா போயிட்டு லாபமா வாப்பா. என்ன எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். ஒரு முடிவு தெரியாம அவங்க ஹோட்டலுக்கு வரமாட்டாங்கண்ணா. என்ன முடிவு தெரியணும்? அந்த ஹோட்டல் யாருக்கு சொந்தம் தெரியணும். நமக்கு தான் சொந்தம். அதுல என்ன சந்தேகம்? நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா ஹோட்டல் கணக்கு வழக்கெல்லாம் மாமா பேர்ல இருக்குன்னு அண்ணி சொல்றாங்க. அவர் பேர்ல தானே இருக்கு, செல்லம்மா அண்ணன் பேர்ல இல்லையே. இருந்தாலும் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ல மச்சான். இந்த பாருங்க, ஹோட்டல்ல நான் 12 வருஷம் கட்டி காப்பாத்திருக்கேன், வளர்த்து விருத்தி பண்ணிருக்கேன். என்னுடைய உழைப்பை பத்தி அவருடைய எனக்கு தெரியும். ஹோட்டல்ல சொந்தம் கொண்டாட யாரும் வரமாட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த ஹோட்டல் நமக்கு தான் சொந்தம். வாங்க போலாம். அப்போ ஒண்ணு பண்ணு, ஹோட்டல்ல அன்னிக்கு இருக்கிற பவர் எல்லாம் மொத்தமா எழுதி வாங்கிடு, அண்ணிய வீட்டுல உட்கார வை, அப்புறம் ஹோட்டல்ல ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கங்க. அக்கா இந்த ஹோட்டலுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்கள வீட்டுல உட்கார வைக்க போறீங்களா? இது உங்களுக்கே அநியாயமா தெரியல? அவங்க ஹோட்டலுக்கு போற ஆணவத்துல தான் இப்படி கர்வத்தோட அலையறாங்க. ஹோட்டலுக்கு போகாம வீட்டுல உட்கார வச்சா அந்த கர்வம் இருக்காதுல்ல. கலைவாணி, நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? செல்லம்மாக்கு ஹோட்டல் பிசினஸ் அத்துப்படி, அவளுக்கு தான் நீக்கு போக்கெல்லாம் தெரியும். நீ அவளை கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வியாபாரம் ஊத்திக்கும். பரவாயில்லையா? அதெல்லாம் என் அண்ணன் நல்லா பாத்துக்குவாரு, என் வீட்டுக்கார் பாத்துக்குவாரு. அவங்க நடத்துறத விட இவங்க நல்லாவே நடத்துவாங்க. என்னமோ போங்க, நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த அப்பாவி பொண்ணை போட்டு எல்லாரும் இந்த பாடுபடுத்துறீங்களே, உங்களுக்கே தர்மமா இருக்கா? ஆமா. என்ன வாய முன்னமா அவன் அதான் சொல்றான், நீ அதையே சொல்லு. ஏன்னா நான் சொல்றது இப்ப புரியாதுடா. கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் தானே உங்களுக்கு சொல்லணும். ஓட்டானா எல்லாத்தையும் நோண்டி விடுறது நீ, அப்புறம் ஒண்ணும் தெரியாம உட்காந்துக்கிறியா? சே மொரவாசல் இந்த ஆளு கணக்குறாரு. சித்தப்பாவுக்கு அண்ணிய பத்தி சரியா தெரியாது, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறாரு. நீ நான் சொல்றத செய், எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு ஹோட்டல்ல நீ பாத்துக்கோ, அப்பதான் நம்ம குடும்பம் விளங்கும். நீங்க எழுதி வாங்கிட்டு அப்புறமா சொல்லுங்க, நாங்க அப்புறமா ஹோட்டலுக்கு வரோம். நாங்க ஹோட்டலுக்கு வர்றது வராததும் உங்க கையில தான் இருக்கு. ஏற்கனவே அக்கா அவங்க அண்ணன் வீட்டுல விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நீங்களும் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு இன்னும் கஷ்டப்படுத்த போறீங்களா? செல்லம்மா வந்த அப்புறம் ஹோட்டலுக்கு கூட்டு வாங்க, நான் கிளம்புறேன். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, ஒற்றுமையை வளர்ப்பதனாலே. ஒற்றுமையாய் வாழ்வதாலே. முத்தழகே, முத்தழகே, வள்ளியம்மா, வள்ளியம்மா, வரேன். கொஞ்சம் டிஃபன் வைமா. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போட்டு சாப்பிடுங்க, நான் அதோ வந்துடுறேன். என்ன மாமா, டிஃபன் சாப்பிட உட்காந்துட்டீங்களா? கூப்பிட்டுருக்கலாம்ல. அமுதா. என்னக்கா? இங்க வாயே. மாமாக்கு டிஃபன் வச்சிட்டு இருக்கேன். அதை விட முக்கியமான வேலை இருக்கு, இங்க உடனே வா. வா. ஒரு நிமிஷம் மாமா. என்னக்கா? நீ எதுக்கு அவருக்கு டிஃபன் எடுத்து வைக்கிற? அவர்தான் டிஃபன் சாப்பிட உட்காந்துட்டாரு. பொண்டாட்டியோட அருமை தெரியணுங்கிறதுக்காக தான் என்ன கூப்பிட்டப்போ நான் பரிமாறாம வந்துட்டேன். நீ என்னமோ போய் பெருசா பரிமாறுற. என்ன அப்படிலாம் விட முடியாது. இங்க பாரு, உன்கிட்ட இருக்கிற கெட்ட குணமே இதுதான். சொல்றேன்ல, மேல கை வைக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க. எல்லாத்துக்கும் மேல அவரே மாமா. மணியரசு, கொஞ்சம் வா. என்ன நீ? உன் பொண்டாட்டிய என்னன்னு போய் கேளு. மாமா சாப்பிட உட்கார்ந்தாரு, அப்படியே போயிட்டாரு மாமா.
அவருக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பத்தி தெரியறதுக்கு என்ன இருக்கு? தாலி கட்டி முடிச்ச உடனே அவரை ஜெயில போட்ட, உங்க அம்மாவை நெருப்புல போட்ட, எங்க அப்பாவுக்கு கொலைகாரன்னு பட்டம் வாங்கி கொடுத்த, இப்போ எங்க அண்ணியை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்ட. அடுத்தது உன் குறி யாருன்னு பயந்துதான் அவர் உன் கையால சாப்பிடாம இருக்காரு. அதானே நல்ல சொன்ன மணியரசு. மரியாதை தெரியாம இப்பவாவது பெரியவங்க சொல்றத கொஞ்சம் மதி. புரியுதா? உன் திமிர கொஞ்சம் அடக்கு. போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மாடி, புருஷன் பொண்டாட்டி சண்டையில பிள்ளையோட படிப்பு கெட்டக்கூடாதுமா. ரத்னா எத்தனை நாளைக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இங்க இருப்பா சொல்லு? எக்ஸாம் வேற இருக்கு தாத்தா. இப்ப படிப்பை பத்தி அந்த மனுஷனுக்கு அக்கறை இருந்தா அவரே தேடி வரட்டும். அது வரைக்கும் படிக்காம இப்படியே உட்கார்ந்துருக்கட்டும். ஆட்டோ சத்தம் கேட்குது போல் இருக்கு. ஒருவேளை மாப்பிள்ளையை தேடி வந்திருக்காரு என்னவோ. வா வா போய் பார்ப்போம். அக்கா, முத்தழகி அக்கா. வாமா வள்ளி. கண்டக்டர் தம்பி நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன எல்லாரும்? என்ன சமாதானம் பேசி உன்னை கூட்டு வர சொன்னாரா? நீங்களே சமாதானமாகி வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். அவர் வந்து மன்னிப்பு கேட்டு கூட்டு போகாம நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். இப்படி நீங்க வைராகிய புடிச்சிட்டு இருந்தா இங்கே இருந்துட வேண்டியதான்க்கா. நீங்க இல்லாத குறை தெரியாத அளவுக்கு அந்த அமுதா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காக்கா. என்ன பண்ணா அந்த அமுதா? காலையிலேயே ரத்னாவோட அப்பா டிஃபன் சாப்பிடறதுக்காக டேபிள்ல வந்து உட்கார்ந்தாரு. உடனே முத்தழகி சாப்பாடு போடு, முத்தழகி சாப்பாடு போடுன்னு கூப்பிட்டாரு. நானும் உங்க அருமை தெரியட்டும்னு பேசாம இருந்தேன். உடனே அந்த அமுதா என்னமோ இதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி ஓடி வந்து மாமா இதை சாப்பிடுறீங்களா, மாமா அதை சாப்பிடுறீங்களான்னு அப்படியே துள்ளி குதிச்சு பரிமாற ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் தான் அவளை தனியா கூப்பிட்டு தலையில தட்டி பரிமாற விடாம பண்ண. உடனே அவராவே டிஃபனை தட்டுல போட்டுக்கிட்டு ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டாரு. எப்படியோ போட்டோம், நான் இல்லாத குறை அவருக்கு தெரிஞ்சா சரி. அக்கா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஏதோ ஒரு ஆத்திரத்துல வீட்டை விட்டு வந்தீங்க, அதுக்காக அதே ரோஷத்துல இருக்கிறது தப்பு. அப்ப மான ரோஷத்தை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு வான்றியா? வந்தா என்னக்கா தப்பு? நான் பண்ண நல்லதை புரிஞ்சுக்காம என்னையே கை நீட்ட அடிக்கிறாரு. கோச்சிட்டு கிளம்புறேன்னா போய் தொலைன்றாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு திரும்பி வரணுமா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம் தானக்கா. அதுக்காக நாம இப்படியே இருந்துட முடியுமா? வள்ளி, நான் ஏனோ தானோன்னு குடும்பம் நடத்திருந்தா அவர் என்ன வேணாலும் பேசினாலும் நான் பேசாம இருந்திருப்பேன். ஆனா நான் அந்த குடும்பத்துக்கு உண்மையா இருந்திருக்கேன். அந்த குடும்பத்துக்காக யார் யார் சாபத்து இல்லாம நான் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மாவே வேண்டான்னு இருந்தேன். என்ன போய் தொலைன்னு சொல்லலாமா அந்த மனுஷன்? என்ன தொலைன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அந்த வீட்டு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் தொலைஞ்சு போயிடும். இப்ப மட்டும் என்னக்கா எல்லாமே தொலைஞ்சு போய் தான் கிடக்கு. நீங்க இல்லாத வீடு வீடாவே இல்லக்கா. அதனால தாக்கா சொல்ற, வீட்டுக்கு வாங்க போலாம். நீ கூப்பிட்டெல்லாம் நான் வர முடியாது வள்ளியம்மா, அவரே வரட்டும். அவர் பிடிவாதம் உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இறங்கி வருவாரா? அப்போ நான் மட்டும் எல்லாத்தையும் விட்டு இறங்கி வரணுமா? அவசியம் இல்ல. ஐயோ அக்கா, நீங்க இல்லாத வாழ்க்கை அவருக்கு பழகி போயிடக்கூடாதுக்கா. அதனாலதான் சொல்றேன், வாங்கக்கா. நான் இல்லாதது பழகி போற அளவுக்கு நான் ஒன்னும் குடும்பம் நடத்தல வள்ளியம்மா. என் நினப்பு வரலனாலும் என் பொண்ணு நினப்பு வரும். அவர் வருவார். என்ன பெரியமா இது? நீங்களாவது அக்காக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? அவ சொல்றதாமா சரி. போனவ தன்னால திரும்பி வந்தா அவ கோவப்பட்டதுக்கு அர்த்தம் என்னமா இருக்கு? வீட்டை விட்டு வந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால மாப்பிள்ளையே வரட்டும். என்ன வாய் மூடி நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? அங்க உள்ள நிலைமையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே வள்ளியம்மா வந்து கூட்டிட்டு போக வந்திருக்கு. பொண்ணுக்கு புத்தி சொல்லி அனுப்பி வைப்பியா? அதை விட்டுட்டு ஏதோ விளங்காத்தனமா பேசிட்டு இருக்க நீ. அம்மா ப்ளீஸ்மா, வாமா வீட்டுக்கு போயிடலாம். அப்பாவை பார்க்கணுமா? முத்தழகி, நீ உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காவது நீ போய்த்தாமா ஆகணும். என்ன அடிச்சதுக்கு நியாயம் கிடைக்காம நான் எப்படிப்பா அந்த வீட்டுக்கு போறது? அந்த நியாயத்தை அத்தையும் மாமாவும் அங்க வந்து பேசட்டும். மாமா, நீங்களும் அத்தையும் கிளம்பி போய் அங்கேயே இருங்க. பேச வேண்டியதை பேசுங்க, கேட்க வேண்டியதை கேளுங்க. அப்பதான் நியாயம் பிறக்கும். அதெல்லாம் சரியா வராது வள்ளி. எல்லாம் சரியா வரும்க்கா. இப்ப நாங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். நீங்களே கொஞ்சம் பொறுமையா உட்காந்து யோசிங்கக்கா. நான் அவளுக்கு புத்தி சொல்லி கூட்டிட்டு வரேம்மா. இங்க இருந்து என்னத்தை சாதிக்க போற? சரி,
சீக்கிரம் மனச மாத்தி கூட்டிட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். சரி. என்னம்மா வந்ததும் போறேங்கிற? ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. இல்ல பெரியம்மா, நாங்க வீட்ல யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன். நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். காபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போ. அக்கா, நம்ம வீட்டுக்கு வந்து காஃபி போட்டு கொடுங்க, நான் சாப்பிடுறேன். நான் வரேன், வாங்க போலாம். அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. என்னம்மா முடிவு பண்ணிருக்க? நான் யோசிக்கணும்பா. எங்கம்மா போயிட்டு வர? அப்பாவை பார்த்து பேசிட்டு வரேன். உங்க அண்ணனுங்க பண்ணதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. மனசு உடைஞ்சு போயிட்டாரு. பாவம்மா, வயசான காலத்துல ஆண்டவன் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ தெரியலம்மா. அக்கம் பக்கத்துல ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டாலே ஆதங்கப்படுவாரு. இப்ப அவர் குடும்பத்துக்குள்ளேயே இப்படி ஒரு பிரச்சனை. அம்மா, என்னைக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனை தெரியதானே போகுது. இப்ப நீ ஏன் வருத்தப்படுற? அதை விடுங்க மாமா, இப்ப அதை பத்தி பேசி என்ன நடக்க போகுது? நீங்க காஃபி ஏதாவது சாப்பிடுங்க. இல்லம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. அண்ணி, என்ன? அண்ணன் நீங்க வந்த உடனே ஹோட்டலுக்கு வந்துட்டு போ சொன்னாரு. ஹோட்டலுக்கு போற நிலைமையில நான் இல்ல. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன முக்கியமான விஷயம்? எனக்கு எப்படி தெரியும்? உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பேசிப்பீங்க, சிரிச்சுப்பீங்க, அடிச்சுப்பீங்க, இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியும்? அது மட்டுமா, நான் ஏதாவது சொன்னேன்னா உடனே அதை அங்க போய் சொல்லுவீங்க. அவர் என்ன வந்து திட்டுவாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? பேசாம என்ன எதுன்னு போய் விசாரிச்சுட்டு வந்துருங்க. பெரியம்மா, பெரியப்பா வாங்க, உள்ள வாங்க. அக்கா வாங்க. அவரை வந்து உள்ள கூப்பிட சொல்லு, வரேன். என்னக்கா இது? நீங்க தானே கோச்சுக்கிட்டு பொட்டியை தூக்கிக்கிட்டு பொண்ணியை கூட்டிக்கிட்டு போயிட்டீங்க. இப்ப அவர் வந்து எப்படி கூப்பிடுவார்னு நினைக்கிறீங்க? வாங்கக்கா. அதுவும் இல்லாம உங்க யாரும் வீட்ல இல்ல, வாங்க. யாரும் இல்லையா? இத வந்த உடனே சொல்லி தொலைச்சிருக்க கூடாது. இந்நேரம் உள்ள போயிருப்போம். கூறு கட்டவள. உள்ள வாங்க. என்னடி வந்தது வராதுமா ட்ரங்க் போட்டு மாதிரி ஊஞ்சல்ல உட்காந்துட்டு சின்ன பொண்ணு மாதிரி ஆடிக்கிட்டு உட்காந்துருக்க? இது நம்ம வீடு இல்ல, சம்மந்தி வீடு. கொஞ்சம் அடக்கமா இரு. அடக்கமா இருந்துதான் என் பொண்ணுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. வந்தோமா நின்னோமா பேசாம இருந்தோமான்னு இருங்க. வாங்க பெரியம்மா, வாங்க பெரியப்பா. அதான் வந்துட்டோம் இல்ல. ஆமா, என் பொண்ணு வீட்ல இல்லாத நேரத்துல என் மாப்பிளைக்கு நீ சாப்பாடு பரிமாறினியாமே? மாமாக்கு பசிக்குதுன்னு சொன்னாரு, அதான் பரிமாற போனேன். உனக்கு மூத்தவ தானே வள்ளியம்மா. என் புருஷன் சாப்பிடாம இருக்கும்போது அவளும் தானே இந்த வீட்டுல இருந்தா. அவ பேசாம இருந்தால நீ ஏன் முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு போன? நீங்க தான் சொல்லி விட்டீங்களா? ஆமா. என்ன இப்போ? அவளையே முறைக்கிற நீ பண்ணது தப்பு. என்னோட அருமை தெரியட்டும் தானே அவ சாப்பாடு போடாம இருந்திருக்கா. நீ ஏன் முந்திக்கிட்ட? என்னக்கா இது? பசிக்குதுன்னு உட்கார்ந்தவருக்கு சாப்பாடு பரிமாற போன. ஏன் என் புருஷன் சாப்பிட உட்கார்ந்தப்ப நீங்க பரிமாறினதே இல்லையா? எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசி வந்த உடனே ஆத்திரத்தை கிளப்பாத. பாவம் இவ அம்மா வாயில்லா பூச்சி. அவங்களுக்கு பிறந்திருக்காளே,
சரியான வாயாடியா. பாத்து பாத்து வெட்டுற வெட்ல கழுத்து சுலுக்கிக்க போகுது. ஏமா நீ எதுக்கு இப்படி போஸ்ட் கம்பம் மாதிரி நின்னுகிட்டு இருக்க? ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுப்போமா, ஒரு வா காப்பி கொடுப்போமா, சாப்பிடறதுக்கு ஏதாவது பலகாரம் கொடுப்போமான்னு இல்லாம இப்படி நிக்கிறியேமா? ஏமா மாப்பிள்ளை எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரா? அப்படிலாம் எதுவும் சொல்லல. அப்புறம் எதுக்கு இப்படி நின்னுகிட்டு இருக்க? போய் எடுத்துக்கிட்டு வர வேண்டியது தானே. போ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.